ஹலோ நண்பாஸ் அண்ட் நண்பீஸ். நம்ம வந்து சிஏ பாட்காஸ்ட் சீரிஸ் ஒன்று நடத்திட்டு இருந்தோம்ல. அதாவது சிஎஸ் கிட்ட போயிட்டு அவங்களுடைய சிஏ ஜேர்னி எப்படி இருந்துச்சு, எப்படி சிஏ எக்ஸாம் பாஸ் பண்ணாங்க, அண்ட் சிஏ முடிச்ச பிறகு லைஃப் எப்படி இருக்கு அப்படின்ற விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணிப்பாங்களே. அந்த சீரிஸ்ல வந்து இன்னைக்கு வந்து நான் ஒரு ஒரு சிஏல ஆல் இந்தியா ரேங்க் வாங்கினவரை தான் வந்து நான் பாட்காஸ்ட் எடுக்க போறேன். அண்ட் இஸ் நன் அதர் தன் ஒன் ஆஃப் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எனக்கு வந்து மொத்தம் 5+1 6 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதில் வந்து 2 பேரை நான் ஆல்ரெடி வந்து இன்டர்வியூ எடுத்திருக்கேன். ஒருத்தர் வந்து ஸ்ரீகுமரன், இன்னொருத்தர் வந்து சுரேஷ்குமார். அவங்க இன்டர்வியூ நீங்கள் பார்க்கலன்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் இன்னைக்கு வரவர் வந்து சிஏ முகமது அன்சார். இஸ் ஒன் ஆஃப் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அவனை பற்றி ப்ரீஃபாக சொல்லணும்னா, அவன் வந்து சிஏல ஆல் இண்டியா ரேங்க் 31 வாங்கியிருக்கான். அண்ட் அவனும் நானும் வந்து சிஏ இன்டர்மீடியட்லேருந்து சிஏ ஃபர்ஸ்ட் ஜாப் வரைக்கும் வந்து நாங்கள் ஒன்றா தான் இருந்தோம். ஸோ சிஏ இன்டர்மீடியட் கிளாஸ் ஒன்றா போனோம், சிஏ ஃபைனல் கிளாஸஸ் ஒன்றா பண்ணோம், ஆர்டிகல்ஷிப் ஒரு இடத்துல பண்ணோம், அண்ட் சிஏல ரேங்க் ஒன்றா வாங்கினோம். அண்ட் சிஏ முடிச்ச பிறகு எங்களுடைய ஃபர்ஸ்ட் ஜாப் ஹெச்எஸ்பிசி பேங்க்லேயும் நாங்கள் ஒன்றா தான் ஜாயின் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து அவன் வந்து ப்ராக்டிஸ் சைடு வந்து ஜம்ப் பண்ணிட்டான். நான் அயர்லாந்து வந்துட்டேன். அண்ட் அவனும் வந்து ஏசிசிஏ மெம்பர். ஸோ இன்னைக்கு வந்து அவன்கிட்ட அவனுடைய சிஏ ஜேர்னி எப்படி இருந்துச்சு, ஆல் இண்டியா ரேங்க் எப்படி வாங்கினா, ப்ளஸ் எங்களுடைய ஸ்டடி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் எப்படி இருந்துச்சு நம்ம ஷேர் பண்ணிக்க போகிறோம். வாங்க, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஆயிடா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் அக்செப்டிங் த இன்வைட். இந்த இன்டர்வியூ கொடுக்குறேன்னு சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள். அண்ட் அதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு தெரியாது, சிஏ முகமது அன்சாரும் நானும் வந்து சிஏ இன்டர்மீடியட்லேருந்து ஒன்றா தான் படிச்சுட்டு இருக்கோம். ஸோ சிஏ இன்டர்மீடியட் படித்தோம், ஆர்டிகல்ஷிப் ஒன்றா போனோம், சிஏ ஃபைனல் ஒன்றா கிளாஸஸ் போனோம், படித்தோம், சிஏ ஃபைனலில் ஒன்றா ரேங்க் வாங்கினோம். அடுத்தது எங்களுடைய ஃபர்ஸ்ட் ஜாபும் நாங்கள் ஒன்றா தான் இருந்தோம். அடுத்து ஏசிசிஏ படித்தோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு மந்தையில் ஃபர்ஸ்ட் ஜாபும் வந்து ஒன்னா தான் வந்து நம்ம பேப்பர் போட்டு வெளில வந்தோம். ஆமா, பேப்பர் போட்டது ஒன்றா போட்டோம். அதுக்கடுத்து ஒரு மந்தையில் இருந்த ஆடுகள் 2 திசையில போன மாதிரி நான் இங்கே அயர்லாண்டில் ஃபர்தர் ஸ்டடிஸ் போயிட்டா, வந்து இண்டஸ்ட்ரியில இருந்து ப்ராக்டிஸ் சைட் போயிட்டான். ஸோ உன்னை பத்தி நான் எக்ஸாக்ட்லி. சொல்றத விட உன்னை பத்தி நீ சொன்னா நல்லா இருக்கும்டா. நீயே சொல்லு, உன்னை பத்தி ஒரு பிரீஃப் யா இன்ட்ரோ. ஹாய் கிருபாகரன் லோகநாதன். யா தேங்க்ஸ் ஆக்சுவலி என்னை வந்து இன்வைட் பண்ணியிருக்கேன் இன்டர்வியூக்காக. ஸோ ஆமா, கிருபா சொன்ன மாதிரி தான். லைக் நாங்கள் வந்து சிபிடி ஆக்சுவலாக ஒன்றா படிக்கல. பட் ஃப்ரம் இன்டர் வி ஹவ் பின் டுகெதர். இன்டர்ல வந்து எம்டிஜி கேர்ல தான் படித்தோம். அண்ட் தென் அப்படியே ஆர்டிகல்ஷிப் ஒன்றா தான் பண்ணோம். அப்புறம் ஃபைனலும் ஒன்றா தான் லெக்சர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஆல் தி லெக்சர்ஸ் வி ஹவ் டேக்கன் இது கான் வித் சேம் ஃபேக்கல்ட்டி. எல்லா ஃபேக்கல்ட்டியும் சேம் தான். அதுக்கப்புறம் ரேங்க் கூட நாங்களாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலைங்க ஆக்சுவலா. நாங்கள் ரேங்க் எடுப்போம் அப்படிலாம் இல்லை, எங்களுக்கு ஃபர்ஸ்ட் அட்டம் பாஸ் ஆகணும். ஸோ அதுதான் எங்களோட அப்ஜெக்டிவ். அண்ட் ரேங்க் எப்படி சொல்றது, இன்சிடென்டலி நாங்க 2 பேர்ல இன்னொருத்தரும் இருக்காரு ஆக்சுவலா, சஞ்சய் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார்ல. ஸோ அவனும் வந்து ரேங்க் எடுத்தான். அண்ட் தென் நம்ம வந்து ரேங்க் எடுத்து ஆப்வியஸ்லி ரேங்க் எடுத்தோம்னா நல்ல பிளேஸ்மெண்ட் வந்து ஹெச்எஸ்சியில். ஸோ அங்கேயும் ஒன்றா தான் சேர்ந்தோம். அப்புறம் வந்து அப்படியே பிஃபோர் வந்து ரீச் ஆயிட்டா கிருவாகரன் வந்து அயர்லாந்து போயிட்டான். ஸோ இதுதான் ப்ரொஃபஷனல் சைட். பர்சனல் சைடு 2 பேரும் வந்து சென்னையில இருந்து தான் born and brought up. அண்ட் சிஏ தான் டைரக்ட் லைக் ஆஃப்டர் கிரேட் 12 டேரக்டா சிஏ வந்துட்டோம். லைக் பிகாம் 2 பேரும் பிகாம் எதுவும் பண்ணல. லைக் ரெகுலர் பண்ணாம வெறும் கரஸ்பாண்டன்ஸ் கேப்டன். ஸோ இதுதான் ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன். அண்ட் அண்ட் அதுக்கிட்ட ஏசிசியும் வந்து பண்ணோம். ஸ்கூல் எங்க படிச்சேன், அண்ட் ஃபர்ஸ்ட் உனக்கு சிஏ படிக்கிறதுக்கு வந்து எப்போ உனக்கு தோணுச்சு? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நெருப்பு வரணும்னா ஒரு ஸ்பார்க் வரும்ல, அந்த மாதிரி சிஏ அந்த ஸ்பார்க் வந்து எப்போ வந்து உனக்கு வந்துச்சு? யா லைக் ஆக்சுவலி சின்ன வயசுல இருந்தே நம்மளோட ஜென்ல வந்து லைக் 90s கிட்ஸ் பேசிக்கலி சிஏ எல்லாம் பெரிய பேரண்ட்ஸ் மத்தியில வந்து பெரிய அவேர்னஸ்லாம் இல்லை. டு பி ஹானஸ்ட், நம்மளுக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து நம்ம செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட், ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்லாம் படிக்கும்போது அப்போ பீக்ல இருந்தது எல்லாமே வந்து இன்ஜினியரிங் தான். ஸோ இன்ஜினியரிங், டாக்டர் டாக்டர் அது வந்து ஆல் டைம் ஹை தான். பட் இன்ஜினியரிங் வந்து ரொம்ப பீக்கா இருந்தது. யார் எடுத்தாலும் இன்ஜினியரிங் படிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பீக் இருந்தது. அதுக்கப்புறம் நான் இப்போ சொல்றது வச்சு நானும் வந்து இன்ஜினியரிங் பண்ணுவேன், அது பண்ணுவேன், இது பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் இருந்து ஸ்கூலிங்லாம் வந்து இங்கே தான் சென்னையில தான் பண்ணது. அண்ட் தென் ஸ்கூலிங்லாம் பெருசா ஐடியா இல்லை. லைக் சிஏ பத்தி இன்ஃபேக்ட் சிஏனா என்னன்னே தெரியாது. கிரேட் 10, கிரேட் 8, கிளாஸ் 8ல வந்து என்னோட ரிலேட்டிவ்ஸ்ல வந்து மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் அவங்க வந்து மிடில் ஈஸ்ட்ல இருக்காங்க. லைக் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ், கல்ஃப் கண்ட்ரிஸ்ல. ஸோ அவங்களுக்கு வந்து தே ஆர் நாட் ஃப்ரம் அக்கௌண்ட்ஸ் பேக்ரவுண்ட். ஸோ அவங்களுக்கு வந்து பட் தே ஹாவ் நாலேஜ் அபவுட் வாட் இஸ் சார்ட்டர்ட் அக்கௌண்ட். பிகாஸ் அவங்களாம் வந்து ஒரு கம்பெனில வேலை செய்யும்போது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஈக்குவலான ஏஜ் இருந்தவங்க சார்ட்டர்ட் அக்கௌண்ட் அவங்க தேவர் ஏர்னிங் தட் மச் ஹை, மோர் தேன் வாட் தேவர் ஏர்னிங் அட் தட் டைம். லைக் என்னோட ரிலேட்டிவ்ஸ் ஏர்ன் பண்ணதை விட அதிகமா சார்ட்டர் அக்கௌண்டன்ஸ் வித் வெரி லெஸ் ஏஜ் ஆஃப் 24, 23, 25 அவங்க ஏர்ன் பண்ணாங்க.
ஸோ அதை பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து தே காட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் சார்ட்டர்டை கொண்டு வந்துச்சு அவங்க வந்து கைடு பண்ணுவேன். அண்ட் ஆல்சோ நான் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து ஓரளவுக்கு படிப்பேன். கொஞ்சம் ஒரு மெரிட் ஓரளவுக்கு படிப்பேன். ஸோ அவங்க வந்து அதுவும் தெரியும் அவங்களுக்கு லைக் சிஏனா இவ்வளோ கஷ்டம் அதெல்லாம் தெரியும். பட் தே ஹேவ் ரெக்கமெண்டட். அண்ட் அவங்க சும்மா ஸ்டார்டிங்ல ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்னோட ஓன் இன்ட்ரெஸ்ட் எடுத்து எனக்கு என்னன்னா பேசிக்கலி டு பி ஹானஸ்ட் லைக் எம்பிபிஎஸ் அதெல்லாம் வந்து இஃப் ஐ டேக் அது உண்மை லைக் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தி. லைக் மானிட்டரி இன்வெஸ்ட்மெண்ட் பேசிக்கலி அது வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதை தவிர்த்து லைக் எந்த கோர்ஸ்ல வந்து வெரி லிமிட்டட் மினிமல் இன்வெஸ்ட்மெண்ட்ல வி கேன் கெட் அ பிராண்ட் அஸ் வெல் அஸ் ஏர்னிங்கும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அனலைஸ் பண்ணதுல சிஏ கோர்ஸ் அவங்க சொன்ன மாதிரி அதை அனலைஸ் பண்ண அந்த மாதிரி ஸ்பார்க் அந்த மாதிரி வந்தது வந்து 9th ஸ்டாண்டர்ட். ஸோ 9th 10th இந்த இதுல தான் ஸ்பார்க் வந்தது. ஸோ அந்த 10th ஸ்பார்க் வந்ததுல தான் வந்து 10th வந்து நல்ல மார்க் எடுத்து கூட லைக் காமர்ஸ் ஸ்ட்ரீம் போனது. எல்லாருமே சொல்லுவாங்கல்ல காமர்ஸ் ஸ்ட்ரீம்னா வந்து சின்ன படிக்காதவங்களுக்கு. ஸோ ஐ வாஸ் டிபெண்டிங் பேசிக்கலி லைக் அந்த டைம்ல என்னோட மேனேஜ்மெண்ட்டையும் நான் சொன்னேன் ஐ வாண்ட் டு டூ சிஏ தட்ஸ் வை ஐ எம் டேக்கிங் காமர்ஸ் ஸ்ட்ரீம். ஸோ வித் தி பிளெஸிங்ஸ் ஆஃப் தி அல்மைட்டி ஆஸ் ஐ ஹவ் கமிட்டட் டு தெம் நம்ம வந்து சிஏவும் முடிச்சிருக்கோம். ஸோ திஸ் இஸ் வேர் த ஃபர்ஸ்ட் பார்க் இன் 9th ஸ்டாண்டர்ட் பேசிக்கலி. பரவாயில்லடா, சூப்பர். 9th ஸ்டாண்டர்ட்ல ரொம்ப விஷனரியா இருந்திருக்க. நைஸ் நைஸ். நான் விஷனியரெல்லாம் இல்ல. அவங்க மாமா சொன்னதுல எனக்கு வந்து ஒரு விஷன் வந்தது. பட் எவ்ரி ஒன் வில் கெட் அ தாட் த்ரூ ஒன் ஆர் தி அதர் மீன்ஸ் தான். ஸோ என்னோட வந்து லைக் ரிலேட்டிவ் சொன்னது ஒரு மீன்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ சிஏ படிக்க போறேன்னு சொன்னோன்னே எல்லாரும் வந்து ரொம்ப கஷ்டம், அது அது என்னப்பா ஒரு குரூப் எல்லாம் எல்லாத்தையும் ஆப்வியஸ்லி தீர்த்து ரொம்ப கஷ்டம், பாஸ் பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. ஸோ உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல 12th ஸ்டாண்டர்ட்ல இருந்து அந்த ஒவ்வொரு லெவலா போறல, சி ஃபவுண்டேஷன், சி இன்டர்மீடியட், ஆர்டிகல்ஷிப், சிஏ ஃபைனல். ஸோ சிஏ கோர்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு? ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்துச்சா நீ எக்ஸ்பெக்டேஷன் பண்ணதுக்கும் அந்த ரியாலிட்டிக்கும்? பேசிக்கலி நான் ஐ வாஸ் வெரி மச் ப்ரிப்பேர்ட். நான் வந்து எனக்கு தெரியும் ஏதோ வந்து கஷ்டமா இருக்கிறவங்க தான் எல்லாருமே கஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்க. இட் இஸ் நாட் கோயிங் டு பி அ கேக் வாக் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ நான் அவ்வளோ ஈஸியா ஐ ஹவ் நாட் டேக்கன் எனி திங் ஈஸி. ஸ்டார்டிங்ல இருந்து கூட அந்த சிஏ டைம்ல எனக்கு டிஸ்ட்ராக்ஷனே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீ டிட்டர்மைண்டா வந்து நான் வந்து அதை வந்து ஐ ஹவ் டேக்கன் இட் ஃபார்வர்ட். ஸோ அந்த மாதிரி தான் நானும் ஸ்டார்ட் பண்ணேன். டு பி ஹானஸ்ட் நான் சொல்ல மாட்டேன் சிஏ வந்து 10th 12th போர்டு எக்ஸாமை விட வந்து ரொம்ப ஈஸி அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். யாரோ வந்து சொல்லியிருக்காங்க அந்த மாதிரிலாம் இல்லை. அது டஃப்பான கோர்ஸ் தான் ஆப்வியஸ்லி. லைக் டஃப்பான கோர்ஸ் தான். சிஏ இஸ் ஃபார் டஃப் பீப்புள் ஹூ குட் ஜஸ்ட் புட் இன் தேர் எஃபர்ட் ஃபார் தேர் பெட்டர் ஃபியூச்சர் அப்படிதான் சொல்லுவேன். நான் வந்து அவ்வளோ ஈஸின்னு சொல்ல மாட்டேன். அண்ட் ஸ்டார்டிங் வித் லைக் ஃபவுண்டேஷன் சிபிடி பேசிக்கலி அதுல இருந்து அண்ட் எப்படி அந்த கிரேட் வந்து ஃபவுண்டேஷன் இன்டர் ஃபைனல் அந்த மாதிரி போதோ டஃப்னஸும் அந்த மாதிரி தான் போகுது. லைக் ஃபவுண்டேஷன்ல வந்து சிபிடில பேசிக்கலி நாங்க வந்து சிபிடி தான் பண்ணது. ஸோ சிபிடில எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவ்வளோ டஃப்னு நான் சொல்ல மாட்டேன். இன்டர் டஃபா இருந்தது. இன்டர் இன் பிட்வீன் லெவல். ஸோ யூஆர் நாட் ஈவன் ஹாஃப் சிஏ ஆர் நாட் யூ ஹவ் கம்ப்ளீட்டட் மேஜர் பார்ட் ஆஃப் யுவர் சிஏ கரியர். ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜங்ஷர். ரொம்ப ரொம்ப இருமுனை கத்தி மாதிரி இன்டர் இருக்கிறது. ஸோ அதுக்கு வந்து இந்த ப்ரெஷரே வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆக்சுவலா இன்டர்ல. என்னடா சிஏ ஃபைனலும் போகல பேக் வாங்கிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த டைம்ல காலேஜ் அட்மிஷனும் போயிடும். ஸோ எல்லாருமே வந்து காலேஜ் அட்மிஷனும் போயிடும். அதெல்லாம் வந்து ரொம்ப இந்த மாதிரி இருந்தது. எல்லா சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஹவ் நாட் கான் ஃபார் ரெகுலர் காலேஜ் அவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும். ஸோ இன்டர் அந்த ப்ரெஷர் இருந்தது. அண்ட் சிலபஸ் இட் வாஸ் வாட் கம்பேர்ட் டு ஃபவுண்டேஷன். அது கஷ்டமா இருந்தது. அது இல்லாம நான் வந்து பண்ணது நீலாம் பண்ணது வந்து வி ஹவ் டன் அந்த 7 months கோர்ஸ் 8 months கோர்ஸ் பேசிக்கலி. அந்த ஃபுல்லா ரெகுலர் கால் ஆகஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்மளோட அட்டம் மே 2018 இருந்தது. ஸோ 8 monthsல வந்து நம்ம வந்து எல்லா சிலபஸும் முடிக்கணும். அதுல வந்து ரிவிஷன் பண்ணணும், மார்க் எழுதணும். ஸோ அந்த கோர்ஸ் வந்து ஆஸ் சச் வந்து ஓகே வெரி குட் கோர்ஸ் வி குட் கிராக் இட். பட் அந்த டைம் லிமிட் மேனேஜ்மெண்ட் அதெல்லாம் இட் இஸ் மேக்கிங் தி கோர்ஸ் ஹஸ் வெரி டிஃபிகல்ட் பேசிக்கலி. ஸோ இது இன்டர். அப்புறம் ஆர்டிகல்ஷிப் கூட சேர்ந்து ஃபைனல் மேனேஜ் பண்றது அது நெக்ஸ்ட் லைக் எப்படி சொல்றது இம்பாசிபிள்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஸோ இட் இஸ் வெரி மச் பாசிபிள். அந்த ப்ரொஃபஷனலிசம் யூ குட் இன்கல்கேட் அந்த ப்ரொஃபஷனலிசம் ஒன்லி வித் தட் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் பேசிக்கலி. ஆனால் கோர்ஸும் வந்து டஃப்பாக இருந்தது, ஈஸிலாம். ஸோ மேனேஜபிள். நெக்ஸ்ட் வந்து ஒரு சிஏ மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ்ல வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ கம்பெனியன்ஷிப் வந்து எந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நம்ம வந்து கிளாஸ் முடிச்சுட்டு போறோம், சிஏ இன்டர்மீடியட்டோ சிஏ ஃபைனல் கிளாஸ் முடிச்சுட்டு போறேன், நல்லா டயர்ட் ஆகிட்டு தூங்குறேன்னு வச்சுக்கோ. திடீர்னு நீ கால் பண்ணுவேன், எல்லாம் ஸ்ரீகுமரன் கால் பண்ணுவோம், மச்சான் எனக்கு அதுல ஒரு டவுட் இருக்குடா அப்படின்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் கில்ட்டி வரும்.
அவன் வீட்டுக்கு போய் படிக்கிறான், நம்ம இன்னும் படிக்க கூட இல்லன்னு. ஸோ பிளஸ் அது ஒரு ஆஹ் மோட்டிவேட்டிங் ஃபேக்டராவும் வேற இருந்துச்சு. இது வந்து த்ரூ அவுட் த சிஏ ஜர்னி வந்து நம்மளுக்கு இருந்துச்சு. நம்மளுடைய கேங்கே வந்து ஒரு மாரி வி ஹேட் அவர் ஃபன்லாம் பண்ணுவோம். பட் படிக்கிற டைம்ல வந்து நல்லா படிப்போம். அண்ட் அவன் படிச்சுக்கிட்டே இருப்பான். ஒவ்வொருத்தர் போர்ஷன் சீக்கிரமா போவான். அது பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து அந்த கில்ட்டி, அந்த மோட்டிவேட்டிங்கோட நல்லா படிச்சோம். ஸோ அந்த மாரி ஒரு சிஏ மாரி ப்ரொஃபஷனல் கோர்ஸ்ல ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிறது வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் நீங்க நினைக்கிறேன்? ஸோ டஸ் இட் பிளேட் அ பார்ட் இன் யுவர் சிஏ சக்சஸ்? Yeah, obviously, Karan, I should thank the Almighty for being blessed me with friends like you and our circle basically. ஸோ நம்ம சர்க்கிள் இல்லைன்னா இட் would have been somewhat difficult. இப்போ உனக்கும் அந்த மாதிரி தான். இப்போ நான் என்ன மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இல்லைன்னா நிறைய டவுட்ஸ் வி ஹவ் கிளாரிஃபைட் டுகெதர். நிறைய லைக் எக்கச்சக்கமா தோ வி வேர் வெரி, நம்மளுக்கு அது வந்து லைக் தோ சொல்லுவாங்க காலேஜ் டேஸ் கோல்டன் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம மாதிரி பசங்களுக்கு our inter was very much golden because நம்ம வந்து அதுல தோ வி வேர் வெரி மச் ஹெல்ட் அப். நம்மளது அந்த ஒரு ஒரு வாட்டி நம்ம கிரிக்கெட் மேட்ச் அந்த டோர்னமெண்ட் வந்து வி ஹவ் அட்டெண்டட். ஒரு நாள் கிளாஸ் வந்து பங்க் வேற பண்ணோம். ஸோ அந்த டைம்ல இட் இஸ் நாட் லைக் வி ஹவ் ஜஸ்ட் கேரிட் அவே வித் தோஸ் திங்ஸ். லைக் இந்த மாதிரி காலேஜ் பங்க் கிளாஸ் பங்க் வச்சோம்னா நம்ம வந்து அப்படியே போயிட்டோம் விட்டுறலாம் அப்படின்னு இல்லை. வி ஆர் வெரி மச் எக்யூப் பீப்புள். அந்த ஒரு கிளாஸ் மிஸ் ஆனா கூட நம்ம வந்து மேனேஜ் பண்ண முடியுது. அது எப்படின்னா நம்மளோட சர்க்கிள் பேசிக்கலி, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட சர்க்கிள் அந்த மாதிரி. இப்போ நான் வந்து நல்லா படிக்கிற பையன் அப்படின்ட்டு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்டு நம்புறானா அவனும் அந்த லெவலுக்கு வரணும் தான் நம்புவான். இப்போ ஒரு வாட்டி நம்மளுக்கு விஜய் வந்து என்ன ஆச்சு கிளாஸ்ல வந்து எஸ்எஃப்எம் கிளாஸ்ல வந்து ஷேர் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி அதுல ட்விஸ்ட் இருக்கிறது அவனோட அந்த ஒரு நேச்சுரலி பிளெஸ்ட் வித் த டேலண்ட் ஆஃப் ப்ராக்டிங் பேசிக்கலி. ஸோ அது பண்ணும்போது விவர் லைக் என்னடா எப்படா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி மச்சான் அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம வந்து கேட்டோம். ஸோ தட் இஸ் சம்திங் லைக் வி ஆர் அன் ஆவரேஜ் ஆஃப் 5 அப்படின்னு சொல்லுவாங்க. 5 or 10 பேசிக்கலி நம்மளோட கூடி இருக்கிற சுத்தி இருக்கிறவங்களோட ஆவரேஜ் தான் நம்ம. ஸோ ஆப்வியஸ்லி ஃப்ரெண்ட்ஷிப், சர்க்கிள், நெட்ஒர்க்கிங் இது எல்லாமே இட் இஸ் பிளேயிங் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் ஈவன் பிஃபோர் குவாலிஃபிகேஷன் அண்ட் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் ஆல்சோ. லைக் நம்ம வந்து சிஏ முடிச்சுட்டு கூட வி ஹவ் பின் வி நம்ம வேற வேற டிசைட் பண்ணா கூட வி ஆர் ஆல்வேஸ் இன் டு தட் சர்க்கிள். எப்பவுமே வந்து ஒன்னா இருக்கிறது. இப்போ கூட சஞ்சய் வந்து அவனோட வந்து பினான்சியல்ஸ்ல வந்து க்ளோசிங் டைம்ல ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்ல இண்டியஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கு 109 என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹி இஸ் ஜஸ்ட் ஆஸ்கிங் மீ. ஸோ அந்த சர்க்கிள் இருக்கிறதால தான் ஹி இஸ் ஜஸ்ட் ஆஸ்கிங் மீ. எனக்கு தெரியலன்னா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேளு, ஆடிட் கிட்ட கேளு, அவங்க எப்படி கொஸ்ட் பண்றாங்க அந்த மாதிரிலாம் கேட்கறான். பில்டிங் அ வெரி ஸ்ட்ராங் சர்க்கிள், networking with people, friendship, which is heading towards a right way, it is much recommended in this case. தனியா இருந்து எதுவுமே சாதிக்கும். You will become a chartered accountant. There are institutes where they will just do you like படிங்க இந்த கொஸ்டின்ஸ் 10,000 கொஸ்டின்ஸ் மகடிங்க எழுதுங்க எக்ஸாம் முடிங்க அவ்வளோ சிஏ ஆயிடுங்க. சிஏ ஆயிடுங்க. சிஏ ஆயிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க? அது இம்பார்ட்டன்ட். சிஏ இஸ் ஜஸ்ட் அ ஸ்மால் பார்ட் ஆஃப் யுவர் லைஃப். ஆஃப்டர் தட் தட் குவாலிஃபிகேஷன் should head to you towards your successful like career life அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் லைஃப்ல இருந்து பேலஸ் லைஃப் மாறணும்னா சிஏ முடிக்கிறீங்க ஓகே, இட் இஸ் ஜஸ்ட் அண்ட் லைசன்ஸ். அதை தாண்டி நம்ம போறோம்னா இட் இஸ் யர் சர்க்கிள், ஹவு ஸ்டூட் யூ ஆர், ஹவு கேப்பபிள் யூ ஆர் டுவர்ட்ஸ் தி லைஃப், அது எல்லாமே மேட்டர். லைக் ஸோ சர்க்கிள் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் டு பி ஹானஸ்ட் நம்ம சைட்லயே நம்ம சிஏ கிளாஸஸ்லயே வந்து தேர் ஆர் ஈவன் சர்க்கிள்ஸ் வேர் they have gone in the other way. Wrong way போயிட்டு they have not cleared அந்த மாதிரி இருக்காங்க. So friendship is recommended, but what that friendship where it takes you அது important. So it is recommended, obviously it is recommended. And so next question வந்து the coaching classes required, but now வந்து I should be very grateful to them அதான் அந்த MT Educate coaching class because நம்ம காலேஜும் போல அப்படி ஒரு ஒரு செம்ம ஒரு காலேஜ் ஃபீல் கிடைச்சிச்சு. More than MT Educate, what we have to say is it is like we have to name the faculties basically. Jason sir, Suman sir, Magesh sir, we have to name the faculties. Educate, MT Educate okay. அதுல வந்து அந்த faculties வந்து they have played a very important role. அந்த ஜெய்சன் சார்லாம் ரொம்ப passionate about the accounts and stuff. Yeah. நம்ம ஒரு காலேஜ் போற ஃபீலிங்கே இருந்துச்சு. பர்த்டே விஷஸ் எல்லாமே எக்ஸாக்ட்லி பர்த்டே விஷஸ்லாம் பண்ணுவாரு. நம்ம அந்த கேப்ல வந்து மினிபிலிட்டி ஆடுவோம். மகேஷ் சார் த வே ஹி டேக்ஸ் அஸ் த்ரூ திஸ் லா லெக்சர்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் வேற லெவல். அதெல்லாம் சுமன் சார் வேற லெவல். எல்லாருமே ஆக்சுவலி ஃபேக்கல்டிஸ்
வந்து தே மேட்டர்ஸ் a lot in our entire journey, CA அட் த journey-ல. சேம் டைம் Though, ஒரு சில ஃபேக்கல்ட்டில வந்து நல்லாவும் இல்ல. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஆடிட்லாம் வந்து சரியா இல்ல. பட் நம்ம தான் படிக்க வேண்டியதா yeah, இருந்துச்சு. yeah, yeah. எண்ட் ஆஃப் த Yeah, டே நம்ம exactly. அந்த டைம் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு சர்க்கிள் கிடைச்சனால நமக்கு எதெல்லாம் படிக்கணும்னு தெரிஞ்சுச்சு. ஸோ அதான் என்னோட நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு சிஏ படிக்கிறாங்க. ஸோ வாட் வுட் யூ சஜெஸ்ட்? லைக் செல்ஃப் ஸ்டடி போலான்னு சஜெஸ்ட் பண்ணுவியா? இல்ல கோச்சிங் கிளாஸ் போயிட்டு படிக்கலாம் அப்படின்னு சஜெஸ்ட் பண்ணுவியா? Dhruva, actually, I'll tell you one thing honestly, da. People on there, when at that time before COVID, YouTube was not that much peak, to be honest. Before COVID, YouTube வந்து அவ்வளோ பீக்கா இல்ல. ஸோ நம்மளுக்கு வந்து we were not even thinking that offline lecture, basically இந்த இது வீடியோ லெக்சர் கூட போலான்னு சொல்லிட்டு we were not aware of. Like we were not even putting our thoughts on that. நம்மளுக்கு அந்த ஒரு தாட்ஸே வரல வீடியோ லெக்சர்ஸ் போலான்னு கூட. பிசிக்கல் லெக்சர்ஸ் போனோம், அதுக்காக ஆர்டிகல்ஷிப் கூட அவுட் ஸ்டேஷன் இல்லாத ஆர்டிகல்ஷிப் சேரணும் அந்த மாதிரிலாம் வி ஹவ் தாட். பட் வீடியோ லெக்சர்ஸ் கூட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து கோவிட் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளே வந்து வி ஹவ் லேர்ன்ட் ஆர்ஸ். ஸோ இப்போ வந்து வீடியோ லெக்சர்ஸ் பேசிக்கலி என்ன, அவங்க இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டு இப்போ வந்து பாக்குறோம். இப்போ அது யூடியூப்லயே வருது ஃப்ரீயா. ஸோ ஆனா அதுக்கு எவ்வளவு டிசிப்ளின்டா இருக்கணும், நம்ம கோர்ஸ் என்ன இருக்கு, சிலபஸ் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். அதுக்கு எவ்வளவு பேஷன்ஸ் அண்ட் டிசிப்ளின் இருக்கணும்னு சொல்லிட்டு இட் கோஸ் வித்வுட் சேயிங். ஸோ நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, ஸ்டார்டிங் லைக் 12th முடிச்சுட்டு சிஏ வராங்கன்னா, ஃபவுண்டேஷன் போறாங்கன்னா, இட் இஸ் ரெக்கமெண்டட் டு கோ ஃபார் லெக்சர்ஸ் லைக் கோச்சிங் கிளாஸஸ். பிகாஸ் அவங்களுக்கு அந்த ஒரு ஹேபிட்ஸ் லைக் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்க்கிளாவது ஃபார்ம் ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் அவங்க வந்து போறது நல்லது. ஒரு அந்த இப்போதான் சொன்னோம்ல, லைக் ஃப்ரெண்ட்ஸ் வேணும், அந்த சர்க்கிள் வேணும்ட்டு. ஃபவுண்டேஷன் இன்டர் ஆல்சோ தே கேன் கோ. ஃபைனல் செலக்டிவ் சப்ஜெக்ட். இன்டர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் செலக்டிவ் சப்ஜெக்ட் யாருமே ஃபேக்கல்டிஸ்லாம் எடுக்கிறது இல்லை. லைக் இட் இஸ் லைக் குரூப் வைஸ் தான். ஸோ ஃபைனல் வந்து ஒரு சப்ஜெக்ட் வைஸாக தான் எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து லைக் ஃபைனலுக்கு வந்து ஆப்வியஸ்லி சில சப்ஜெக்ட் சில சாப்டர்ஸ்லாம் இருக்கு, அது வந்து வி ஹேவ் டு கோ. இப்போ ஏஎஃப்எம் மாதிரி கிளாஸஸ்லாம் நம்ம கிளாஸ் போனால் தான் நம்மளுக்கு புரிய வரும், இல்லை வீடியோ லெக்சர்ஸ் பார்த்தா கூட நம்மளுக்கு புரிய வரும். சில சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து இப்போ இந்த இதெல்லாம் இருக்குல்ல, எஸ்பிஓஎம் சப்ஜெக்ட்ஸ்லாம், செல்ஃப் பேஸ்ட் ஆன்லைன் மாடியூல், அதெல்லாம் வந்து செல்ஃபாவே பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேர் வந்து செல்ஃபா பண்றாங்க, பண்ணி பாஸ் கூட ஆயிருக்காங்க. ஸோ சப்ஜெக்ட் ஓரியன்டா வி கேன் கோ ஃபார் லெக்சர். பட் இட் இஸ் ரெக்கமெண்டட் இனிஷியலா ஃபவுண்டேஷன் போறது நல்லது, ஸோ ஆஸ் டு ஃபார்ம் அ வெரி ஸ்ட்ராங் சர்க்கிள். நானும் வந்து கன்ஃபார்ம் அந்த மாதிரி. அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னுடைய ஆர்டிகல்ஷிப், ஐ நோ நீ எவ்வளவு கஷ்டப்பட்ட அந்த ஆர்டிகல்ஷிப்ல. ஸோ ரொம்ப டீட்டெயிலா போக வேணாம். அண்ட் இன்னொரு அதுலயே வந்து ஒரு சைட் கொஸ்டின் என்னன்னா, நம்ம வந்து சிஏ முடிச்சோன்னே நிறைய கம்பெனி வந்து நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்றப்போ வந்து பிக் 4 ஆர்டிகல்ஷிப் வந்து கேட்டாங்க. கரெக்டா? நம்ம 2 பேரும் வந்து மீடியம் டு ஸ்மால் சைஸ் ஃபார்ம்ல தான் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னா பண்ணோம். அதுக்கு வந்து நம்ம செப்பரேட்டா போயிட்டோம். ரெக்ரேட்டர் நிறைய டிசிஷன் வந்து ரெக்ரேட்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி நீ பிக் 4 ஆர்டிகல்ஷிப் பண்ணல அப்படின்னு வந்து ரெக்ரேட் பண்ணியிருக்கியா? ஸோ போஸ்ட் சிஏ குவாலிஃபிகேஷன். பிகாஸ் இப்போ நிறைய பேர் வந்து அவங்களுக்கு இப்ப தெரியாது, சிஏ முடிச்ச பிறகுதான் வந்து அவங்களுக்கு தெரியும் பிக் 4 உடைய ஆர்டிகல்ஷிப் எவ்வளவு இம்பார்ட்டன்ட். ஆமாடா இது ஆக்சுவலா ஐ ஹேவ் டு ஆன்சர் திஸ் ரா. அவங்க வந்து பீப்புள் ஆர் அலோ தட் ப்ரீகன்சீவ் நோஷன் தட் பிஃபோர்ல படிச்சா போனா படிக்க முடியாது, பிஃபோர்ல போனா படிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீகன்சீவ் தாட்ஸ் இருக்கு. தட் இஸ் ஐ எம் கம்ப்ளீட்லி அகேன்ஸ்ட் தட். நான் அப்போ கேட்டிருந்தேன்னா நானும் ஐ ஹவ் பீன் கோயிங் வித் அப்படியே ட்ரெண்ட்லி அப்படியே போயிருந்தேன். பட் நவ் ஐ எம் அகேன்ஸ்ட் தட். பிகாஸ் இப்போ ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி மாடிஃபை ஆயிடுச்சு. இப்போ பாரு, லைக் தேர் ஆர் 3 years ஆஃப் ஆர்டிகல்ஷிப் இனிஷியலி. அப்போ வந்து 2.5 years அப்புறம் வந்து நீ எக்ஸாம்ஸ் இப்போ அந்த மாதிரி. இப்போ வந்து ஸ்ட்ரக்சரே மாறி 2 years ஆஃப் ஆர்டிகல்ஷிப் தான். அதுக்கப்புறம் உனக்கும் உங்களோட பிரின்சிபாலுக்கும் வந்து கம்ப்ளீஷன் சர்டிபிகேட்டே ஆயிடுது. அப்புறம் நீ வெளில வந்து அந்த 6 months படிச்சுட்டு தான் எக்ஸாம் எலிஜிபிள். ஸோ நீ இது சொல்ல முடியாது, என்னோட பிரின்சிபல் வந்து லீவ் கொடுக்க மாட்டாங்க, பிஃபோர்ல அந்த டைம்லயும் வேலை இருக்கு, லீவ் கிடைக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நம்பர் 1. ஸோ 6 months ஷோ ஷார்ட் விச் எவர் ஃபார்ம் யூ பிலாங்ஸ் டு. ஸோ யூ ஆர் கெட்டிங் 6 months ஆஃப் லீவ். ஸோ நம்பர் 1 query முடிஞ்சது. 6 papers அதுவும் ஒன்று முடிஞ்சது. அண்ட் டு பி ஹானஸ்ட், ஆஃப்டர் குவாலிஃபைங் when I have just gone through this இந்த overseas opportunities எப்படி இருக்கு அப்படின்னா பார்க்கும்போது, your articleship experience in Big 4 is also considered as an experience if it is in Big 4 basically. Okay, உன்னோட ரெஸ்யூம் வந்து அவ்வளவு நல்லா பில்ட் ஆகுது if you are in Big 4 without இந்த mid firm இருந்தா அது வந்து சும்மா articleship experience, that is they are not appreciating that. But if it is in Big 4, though it is articleship, அது ஒரு கண்டினியூஷனா இருக்கு, அது ஒரு செயினா இருக்கு, and it is highly recommended if you are not about to practice. Like you are not about to practice, like set up your own firm where you are just heading towards an industry, like industry இருக்கணும், எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கணும், இல்ல பிஃபோர்ல இருக்கணும்னா it is very very much நான் சொல்றது வந்து practical situation.
லைக் கம்பேரிட்டிவ்லி ஃபர்ஸ்ட் வந்து பிஃபோர்ல வந்து காம்படிஷன் ஃபார் ஆர்டிகல்ஷிப் அதிகமா இருந்தது. ஓகே, ஸோ என்னன்னா வந்து டூ குரூப்ஸ் வந்து முடிச்சவங்க இப்போ கூட அந்த மாதிரி தான். டு பி ஹானஸ்ட், ஃபர்ஸ்ட் டைரக்ட் என்ட்ரில பிஃபோர்ல எடுக்கிறது ரொம்ப கம்மி. ஸோ அப்படி எடுத்தா கூட அவங்க ஃபர்ஸ்ட் காம்படிஷன். இப்போ டைரக்ட் என்ட்ரி அந்த சாய்ஸே இல்ல. 2 இயர்ஸ் முடிச்சா அந்த டூ குரூப்ஸ் முடிச்சா தான் ஆர்டிகல்ஷிப். ஸோ நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் ஹெட்டிங் டுவர்ட்ஸ் இந்த லைக் இந்த சாரி who are coming for an interview, appearing for an interview for articleship, it has reduced. So chances of getting into before means even big six, GT, BDO கூட நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ ஆர்டிகல்ஷிப் இன் பிக் ஃபோர் ஆர் பிக் சிக்ஸ் இஸ் ஹைலி ரெக்கமெண்டட், provided you are not planning for a practice. If you are planning for a practice, you can just go for a mediocre firm, having hands on all the fields, and then just getting expertise in all the expertise means like at least having a basic knowledge of all the fields, how it works, and start your own practice. If you are towards industry, before போறது ரொம்ப 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 ரெக்கமெண்டட். கரெக்ட். ஸோ நம்மளும் அந்த மிஸ்டேக் தான் பண்ணோம். நம்ம இன்டர்மீடியட் யா யா முடிச்சுட்டு யா ஏதாவது சிஏ முடிச்சவங்க கிட்ட வந்து சஜஷன் கேட்டிருக்கணும். நம்ம வந்து சிஏ ஃபைனல் முடிச்சவங்க கிட்ட சஜஷன் கேட்டோன்னே நம்ம கரெக்டா டெசிஷன் நம்ம என்ன சஜஷன் கேட்டோம்? கிருபா நீ என்னடா சொல்றீங்கடா போலாம், நீ என்னடா நம்மளுக்கு சொல்ற, தெரியும் நான் பிக் எங்க ஃபோர் போனா படிக்க போறேன். முடியாதுடா, ஃபெயில் ஆயிர போறோம் அப்படின்ட்டு. அதான் 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 நம்ம அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் இருந்தோம். நம்ம வந்து நம்மளுக்கு ஆக்சுவலா அட்வைஸ் பண்றதுக்கு அது நம்மளோட மிஸ்டேக் தான். மென்டாரே இல்ல. ஜஸ்ட் பிளேம். அட்வைஸ் பண்றதுக்கு யாரும் இல்ல யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம சொல்ற முடியாது. இப்போ யாராவது ஒரு ஆர்டிகல்ஷிப் பையன் வந்து நம்ம கிட்ட அட்வைஸ் எடுக்கிறான்னு நம்ம சொல்ல மாட்டோமா? சொல்றோம்ல. நம்ம போயிட்டு கேட்டுருந்தோம், அது பண்ணாதது நம்மளோட தப்பு. நம்ம கேட்கலாம் அவங்க கிட்ட போயிட்டு சரியான அட்வைஸ். கரெக்டா? கரெக்ட் கரெக்ட். ஒரு மென்டார்ஷிப் இருந்தது நல்லா இருக்கும். லைக் ஒரு நல்ல சீனியர் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்து. கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஒரு ஒரு கிரிட்டிக்கலான கொஸ்டின். இப்போ சிஏ முடிச்சோன்னா வந்து எய்தர் ப்ராக்டிஸ் சைட் போவாங்க இல்லை எம்ப்ளாய்மெண்ட் சைட் போவாங்க. நீ வந்து ரெண்டும் பேருக்கு கரெக்டாக சொன்ன மாதிரி 2 பேர் வந்து சிஏ முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் போகணும், அண்ட் அதுக்கப்புறம் வந்து நீ ஸ்விட்ச் ஆகிற பிக் ஃபோர்ஸ்க்கு. அதுவும் எப்படின்னா பே கட் வாங்கிட்டு ஸ்விட்ச் ஆகிற. ஸோ நிறைய பேருக்கு பே கட்னா என்னன்னு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் யூஸ்வலாக வந்து சேலரி ஹைக் வாங்கிட்டு தான் இன்னொரு ரோல் போவாங்க கரெக்டா கம்பெனிக்கு. பே கட்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்க 15 லேக் வாங்கிட்டு இருக்காங்க, பட் ரோலை பேஸ் பண்ணி நான் வேற கம்பெனி போறேன், டசன்ட் மேட்டர் சேலரி பத்தினா ஒரு 15 லேக்ல இருந்து ஒரு 12 லேக் வந்து குறைஞ்சிட்டு இன்னொரு கம்பெனிக்கு போவாங்க. அந்த மாதிரி யூ லைக் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் லைக் இண்டஸ்ட்ரியில இருந்து ப்ராக்டிஸ் போனேன். ஸோ ஏன் அப்படி போனேன் ரொம்ப டீட்டெயிலாக போவேன்னா ஜென்ரலா சொல்லு. அண்ட் ஆர் யூ ஹாப்பி அபவுட் த டிசிஷன் நவ்? யா, நீ சொல்றது கரெக்ட். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சிஏ முடிச்சோடனே நம்மளுக்கு என்ன நம்மளோட தேவை, நம்ம எங்க போகணும், எந்த ரோல் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் கரியர்ல, என்ன வேலை தான் ஆக்சுவலா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வி டோன்ட் ஹேவ் எனி விசிபிலிட்டி. நம்ம இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் போல, ஸோ நம்மளுக்கு விசிபிலிட்டி இல்லை. ஸோ வாட் வி ஹவ் டன் இஸ் நம்ம அப்படியே வந்து பேங்க்ல நம்ம போயிருந்தோம். பட் ஐ எம் நாட் சேயிங் தட் அந்த கரியர் நல்லா இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். தேர் ஆர் மெனி பீப்புள் ஹூ ஹவ் ஜாயின்ட் அலாங் வித் அஸ். நிறைய சார்ட் அக்கௌண்ட்ஸ் இருந்தாங்க, அவங்க இப்போ வந்து அங்கேயும் இருக்காங்க. சில பேர் வெளில கூட வந்தாங்க, சில பேர் அங்கேயும் இருக்காங்க, அதுக்கப்புறம் கூட அங்கே சேர்ந்தவங்க இருக்காங்க. நம்மளுக்கு அந்த வேலை வந்து வி ஆர் நாட் லைக்கிங் பிகாஸ் வி ஹாவ் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் வாட் வி ஷுட் டூ இன் அவர் லைஃப். ஸோ நம்ம வந்து பேங்கிங்க போனோம், மேனேஜர் ரோல், எஃபிஎன்ஏ ரோல். ஸோ நல்ல ரோல் தான், நல்ல பே தான். அதுல வந்து பே வாஸ் ஆல்சோ குட் ஆக்சுவலி. அண்ட் நம்ம வந்து ஒரு 1 இயர் அங்கே இருந்தோம். ஸோ எனக்கு என்னன்னா வந்து இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். எனக்கு வந்து அந்த பேங்க் மேனேஜர்ஷிப் ரோல் இட் வாஸ் லைக் அ செட்டில்டு சேச்சுரேட்டட் ரோல், லைக் ஸ்மூத் ரோல் வேர் 100 பேர் இருக்காங்கன்னா 100 பேர்ல நம்மளும் ஒருத்தவங்க, அந்த மாதிரி ஒரு ரோல். ஸோ அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் கரியர் குரூப் அந்த மாதிரி இருந்தது. எனக்கு என்னன்னா பர்சனலி ஐ ஹாவ் டு கிரியேட் வேல்யூ ஃபார் மை செல்ஃப். ஐ ஹாவ் டு கெட் அப்டேட்டட், கீப் ஆன் பீங் அப்டேட்டட். லைக் ஏதாவது ஒன்று பண்ணணும், அந்த மாதிரி டிஃப்ரெண்டா பண்ணணும். டிஃப்ரெண்ட் மீன்ஸ் லைக் என்னன்னா வந்து லைஃப்ல வந்து எனக்கே நாளைக்கு ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணிக்கணும். இப்போ நான் அந்த ஆர்கனைசேஷன் இல்லைனாலும் நான் என்னால சஸ்டெயின் பண்ண முடியும். ஸோ என்னால ஓன் ஃபார்ம் போட்டாலும் சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தாட்ஸ் வந்தது. அந்த லைக் எஃபிஎன்ஏ ரோல் விச் வி ஹேவ் டன், நம்ம அந்த பேங்க் இல்லைன்னா நம்ம வெளில போயிட்டு நம்ம ஓன் ப்ராக்டிஸ் இல்லைன்னா ஓனா பண்ணணும்னா ரோல் பண்ண முடியாது. ஓகே, ஸோ நான் என்ன நினைச்சேன்னா அதுக்காக வேர் ஐ கேன் கோ. ஒன்னு ஏதாவது கோர் ஃபினான்ஸ் ரோல், ப்ராக்டிஸ் ஆல்சோ. இஃப் அட் ஆல் இன் ஃபியூச்சர் ப்ராக்டிஸ் பண்றோம்னா கூட கோர் ஃபினான்ஸ் பண்ணணும், இல்ல கன்வென்ஷனல் ப்ராக்டிஸ் ஆஃப் பிக் ஃபோர். ஸோ அந்த மாதிரி ஆடிட் இல்லைன்னா டாக்ஸேஷன் அந்த மாதிரி வந்து அந்த ப்ராக்டிஸ் போகலாம். ஸோ தட் நாளைக்கு வந்து இஃப் அட் ஆல் ஐ எம் நாட் சேயிங் லைக் ஐ வில் ஸ்டார்ட் மை ஓன் ப்ராக்டிஸ் நவ் ஒன்லி அண்ட் தென் ஜஸ்ட் கம் அவுட், ஜஸ்ட் ஹேவ் சம் பேசிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் பிக் ஃபோர்ஸ் அண்ட் கம் அவுட் அப்படிலாம் இல்லை. எனக்கு என்னன்னா ஒரு பேக்கப், நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணிக்கணும், ஒரு நல்ல கான்டாக்ட், நல்ல நெட்வொர்க்கிங். தோ அந்த ஆர்கனைசேஷன்ல இல்லைனாலும் வெளில வந்துட்டு வி கேன் சஸ்டெயின். ஸோ அந்த மாதிரி
ஸோ அதுக்காக அண்ட் நீயும் ஆக்சுவலா நீயும் அந்த 1 இயர்லயே வி ஹவ் ரியலைஸ் இது எனக்கு ஒரு தாட்ஸ், உனக்கு வேற மேபி தாட்ஸ் வந்துருக்கும், லைக் அப்ராட் போகணும் அப்படின்னு சொல்லி உன்னோட தாட்ஸ் வேற இருக்கும். பட் யூ ஹவ் ஆல்சோ ரியலைஸ் வித் இன் தட் 1 இயர். அந்த 1 இயர்ல ரியலைஸ் பண்ணதும் அந்த பே கட் ஆச்சுல, அது காம்பன்சேட் ஆயிடுச்சு. நம்ம ரொம்ப லேட் ஆயிட்டு அந்த ரியலைஸ் பண்ணியிருந்தோம் சொல்ல, பே கட் ஆனது வந்து ஆஃப்டர் கெய்னிங் சம் 3 இயர்ஸ் ஆர் 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அங்கேயும் வந்து கொஞ்சம் பே ஹைக் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் கூட பே கட் ஆயிட்டு நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து பேக் சீட் எடுத்து வரும்போது மறுபடியும் காம்பன்சேட் பண்ணது கஷ்டம். ஸோ 1 இயர்ல நம்ம டிசைட் பண்ணது, நான் பிஃபோர் வந்து அண்ட் ஐ ஷுட் தேங்க் தி அல்மைட்டி தட் நான் எவ்வளோ அங்கே ட்ரா பண்ணோ அதை விட now I am drawing more than that and I have got compensated with the pay cut which I have taken. So I am happy with that. So decision எடுத்தது though initially for that 1 year or 1.5 year monetarily கொஞ்சம் slight regret, ரொம்ப சின்ன regret இருந்தது. But now I have zero regret now. So I am happy with the work I am doing. I am happy with the pay which I am receiving. So everything it is win-win situation. Happy. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், சிஏ வந்து கஷ்டமான கோர்ஸ்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து முடிச்ச பிறகு வந்து நீ ஏசிசிஏ படிச்சிருக்க, அதுக்கு சிஎஃப்ஏல முடிச்சிருக்க. ஸோ இதெல்லாம் வந்து லைக் உன்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஃபர்தர் குவாலிஃபிகேஷன் எதுக்காக, அதனால வந்து உன்னோட கரியர் க்ரோத் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் என்ன மாதிரி பெர்ஸ்பெக்டிவ்ல நீ வந்து இந்த மாதிரி ஃபர்தர் கோர்ஸ் பண்ண? நீ சொன்னது கரெக்ட் தான். லைக் ஆக்சுவலா வந்து சிஏ முடிச்சுட்டு ஏன் இதெல்லாம் பண்ணணும், சிஏ முடிச்சதே வந்து பெரிய விஷயமா, சிஏ முடிச்சு எல்லாருமே ஏன் வந்து வேற படிப்புலாம் பண்றதுக்கு மனசு வருமா, நம்மளுக்கும் அந்த தாட் தான் இருந்தது. சிஏ ஃபைனல் எழுதும் போது வாட் வி தாட் இஸ், பா இது முடிச்சோம்னா நம்ம லைஃப்ல நிம்மதி தான், புக்ஸே தொடக்கூடாது. அந்த தாட் எவ்ரி சார்ட்டர் சிஏ ஸ்டூடெண்ட் வில் ஹேவ், ஐ மீன் சிஏ ஸ்டூடெண்ட் பேசிக்கலி புக்ஸே தொடக்கூடாது. பட் அந்த சிஏ எக்ஸாம் எழுதுனதுக்கு அப்புறம் ஆஃப்டர் 1 வீக் ஆர் 1 வீக் ஹார்ட்லி வி வுட் ஹவ் ஸ்பெண்ட் டைம் ஃபார் ஆர்செல்ஃப், ஒரு 1 வீக் மேக்ஸிமம். அதுக்கப்புறம் நம்ம ஏதோ வந்து பண்ணணுமே, வாட் இஸ் நெக்ஸ்ட், வெதர் வி ஆர் கில்லிங் அவர் டைம் அப்படின்னு சொல்லிட்டு தாட்ஸ் வந்தது. ஸோ அந்த தாட்ஸ் பிளஸ் சிஏ ரிசல்ட்ஸ் வந்தது. பேரலி நம்ம ஹெச்எஸ்பிசிலையும் வந்து அக்டோபர்ல இன்டர்வியூ அட்டன் பண்ணோம், டிசம்பர்ல வந்து வி ஆர் பிளேஸ்மெண்ட். ஸோ நான் என்ன பண்ணேன்னா லைக் டிசம்பர்ல பேங்க்ல போறேன், அக்டோபர்ல இன்டர்வியூ ஆயிட்டு வி ஹவ் சைன் தி ஆஃபர் லெட்டர், எவ்ரிதிங் இஸ் டன். நான் என்ன பண்ணேன்னா பேசிக்கலி இதுதான் என்னோட ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு I have decided myself, like எனக்கு அந்த ஒரு அக்செப்டன்ஸ் ஆச்சு ஈவன் பிஃபோர் வென்ச்சரிங் இன்டு தட் ஆர்கனைசேஷன். அந்த ஆர்கனைசேஷனே போறதுக்கு முன்னாடி அந்த ஒரு தாட்ஸ் வந்துட்டு இது பண்ணலாம் அது பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு I have just registered in CFA level 1 by November itself and made the payment also, ஃபீஸ்லாம். சரி ஓகே பண்ணிட்டோம், உள்ள போனேன். அப்போ கூட எனக்கு அந்த ஒரு தாட்ஸ் வரல. ஹெச்எஸ்பிக்கு போயிட்டு ஒரு 4 months 5 months அப்புறம் தான் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி எனக்கு வந்து லைக் ஐ ஹேவ் டு கிரியேட் வேல்யூ ஃபார் மை செல்ஃப். நான் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் ஆசெட் டிபெண்ட் இல்லாம எனக்குன்னு ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ தட் ஈவன் இஃப் ஐ எம் நாட் இன் தட் ஆர்கனைசேஷன் ஐ குட் அட்லீஸ்ட் ஏர்ன் ஃபார் சம்திங் ஃபார் சர்வைவல். சம்திங்கிறது நல்ல அமௌண்ட், வெரி ரீசனபிள் அமௌண்ட் ஃபார் சார்ட் அக்கௌண்ட், இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணிக்கணும் அப்படின்னு அந்த ஃபீல் வருது. ஸோ ஸ்டார்டிங்லேயே நான் ரெஜிஸ்டர் பண்ணது தான் சிஎஃப்ஏ லெவல் 1. இதுதான் ரேஷனல் பிஹைண்ட் டூயிங் சிஎஃப்ஏ லெவல் 1. அண்ட் ரெஜிஸ்டர் பண்ணேன், அதுக்கும் நல்லா தான் படிச்சுட்டு we have got more than 90%. பட் ஐ have not just continued with CFA level 2 as such. அது அப்படியே ஹோல்டு வச்சேன். ஸோ எப்போ எனக்கு தாட்ஸ் வந்தது, இந்த தாட்ஸ் வந்து பிக் ஃபோர் போகணும், பிக் ஃபோர்ல வந்து ஐ ஹவ் டு வென்ச்சர் இன் டு பிக் ஃபோர், அந்த தாட்ஸ் வரும்போது தான் சரி ஐ ஹவ் டன் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் இந்தியன் ஸ்பெசிபிக் கோர்ஸ், ஓகே வெல் அண்ட் குட். சரி ஒரு வேற ஏதாவது ஒரு கோர்ஸ் பண்ணலாம், லைக் நல்ல கோர்ஸ் இந்த சிமிலர் டொமைன் பட் நாட் வித் இன் இந்தியா. எனக்கு இந்த சிஎம்ஏ ஆர் சிஎஸ் பண்றது ஐ டிட் நாட் ஃபைண்ட் லைக் ஓகே சிஏவே பண்றீங்க அது பண்ணிட்டு ஒரே ஜோன்ல இது பண்ணா சரி ஓகே வெளிநாட்டு லைக் அப்ராட் ஏதாவது ஒன்று பண்ணலாம், சிபிஏ பண்ணலாம். சிபிஏ கனடா பார்த்தேன், சிபிஏ ஆஸ்திரேலியா பார்த்தேன், சிபிஏ யூஎஸ் பார்த்தேன், ஏசிசிஏ பார்த்தேன். சரி சிபிஏ எல்லாமே வந்து கண்ட்ரி ஸ்பெசிபிக் ஒரு யூஎஸ் கேப் கனடியன் கேப் அந்த மாதிரி தான் வருது. சரி ஏசிசிஏ இன்ஃபேக்ட் இட்ஸ் காம்பிடன்ட் கோர்ஸ் ஆக்சுவலா அக்ராஸ் த குளோப். Though it is not as tough as Indian CA, to be honest, நிஜமா உனக்கும் தெரிஞ்சிருக்கும், லைக் இட் இஸ் நாட் தட் டஃப் as Indian CA. ரொம்ப அதுக்கெல்லாம் நம்ம கிளாஸ் கூட வாங்கல, ஓகே செல்ஃப் ஸ்டடி தான் பண்ணோம். ஸோ செல்ஃப் ஸ்டடிலேயே we are able to crack all the papers. ஸோ சிபிஏ ஏசிசிஏ சூஸ் பண்ணேன். ஏசிசிஏ சூஸ் பண்ணதுலயும் நான் வந்து எஸ்பிஆர் எஸ்பிஎல் 2 பேப்பரும் மேண்டேட்டரி, ஐ wrote those 2 papers. அதுக்கப்புறம் நான் வந்து 1 பேப்பர் ஆப்ஷனல்ல நான் ஹோல்ல வச்சேன், ஆடிட் போகணுமா இல்ல டாக்ஸேஷன் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் ஐ டோன்ட் நோ விச் ஃபீல்ட் ஐ வில் பி என்டரிங் இன்டு இன் பிக் ஃபோர்ஸ், லைக் ஆடிட் போவேனா இல்ல டாக்ஸ் போவேனா அப்படின்னு சொல்லிட்டு. டாக்ஸ் போனா நான் டாக்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம், ஆடிட் போனா ஆடிட் எக்ஸாம் சொல்லிட்டு.
ஸோ I've just ventured into indirect taxation in Big Four. ஸோ நான் அதில் வந்து அட்வான்ஸ் யூகே டாக்ஸேஷனே எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்து ஏசிசிஏ பண்ணது. அண்ட் ஆல்சோ நவ் ஐ ஹாவ் சிஏ இந்தியன் சார்ட்டர் அக்கௌண்டன்ட், ஏசிசிஏ வேர்ல்டு காம்பிடன்ட் கோர்ஸ் அசட் இன் மை ரெஸ்யூமே அண்ட் சிஎஃப்ஏ லெவல் 1. அது எனக்கு தெரிஞ்சிருக்கும். என்னோட டொமைனுக்கு இட் இஸ் ஆஃப் நாட் தட் மச் ரிலவென்ஸ். இன் ஃபியூச்சர்ல கூட எனக்கு அது வந்து அவ்வளோ ரிலவென்ஸ் இருக்காது. ஸோ அது இல்லாமல் பிகாம் பண்ணோம். அது வந்து யூஜி, அது அது பேசிக் டிகிரி. ஸோ இதுக்காக தான் பண்ணது. அண்ட் ஏசிசிஏ ஐ ஹோப் தட் இஃப் இன் ஃபியூச்சர் ஆல்சோ இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ. லைக் இப்போ நான் பிக் ஃபோர்ல இருக்கேன். இஃப் அட் ஆல் இன் ஃபியூச்சர் ஏதாவது வந்து லைக் நான் அப்ராட் போறேன்னா கூட லைக் ஐ டோன்ட் ஹேவ் தட் விஷன் நோ. ஸோ ஸ்டில் ஹூ நோஸ் லைக் இன் ஃபியூச்சர் இஃப் வி ஆர் ஏதோ வந்து டோர்ஸ் இட் இஸ் கெட்டிங் ஓப்பன் அண்ட் ஐ ஹேவ் அன் ஆப்ஷன் ஆஃப் கோயிங் அப்ராட், அது வந்து இட் பி அன் அட்வான்டேஜ். தட்ஸ் வேலிட் பாயிண்ட். நானும் சொல்லுவேன், இப்போ நிறைய பேர் வந்து படிக்க மாட்டாங்க சிஏ முடிச்சோன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபியூச்சர்ல வந்து அப்ராட் போகிற ஆப்பர்ச்சுனிட்டி வரும்னா அந்த டைம் வந்து ஏசிசிஏ மாதிரி அந்த கண்ட்ரி ஸ்பெசிஃபிக் கோர்ஸ் படிக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம அந்த ஈட்டோட ஈட்டா சிஏ முடிச்சோன்னா உடனே படிச்சோம்னா நமக்கு ஏசிசிஏ வந்து ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஃபியூச்சர்ல நம்ம அப்ராட் போறோமோ இல்லையோன்றது செகண்டரி. ஆனா அப்படி போறப்போ அது யூஸ் ஆகும்ல. ஸோ முன்னாடி அந்த ஈட்டோட ஈட்டோட படிக்கிறது. தட்ஸ் வேலிட் பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து நீ வந்து சிஏ கோர்ஸ் பாஸ் பண்றதே வந்து ரொம்ப கஷ்டம். அதாவது சிஏ ஃபவுண்டேஷனா இருக்கட்டும், இன்டரா இருக்கட்டும், ஃபைனலா இருக்கும். யூ ஆர் ஏபிள் டு பாஸ் எல்லா அட்டெம்ப்ட், எல்லா லெவலையும் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே வந்து நீ பாஸ் பண்ணிட்ட. அண்ட் இதை தவிர நீ சிஏ ஃபைனல்ல ரேங்க் வேற எடுத்திருக்க. ஸோ நீ வந்து ஒரு சர்டன் செட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிப்ப, கரெக்டா? ஸோ அது வந்து ஒரு சிஏ ஃபைனல் ஸ்டூடெண்டோ, இன்டர் ஸ்டூடெண்டோ, ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்டோ உங்ககிட்ட வந்து கேட்கறாங்க, அண்ணா நான் என்ன மாதிரி படிச்சா சிஏ எக்ஸாம் பாஸ் பண்ணலாம், அண்ட் என்ன மாதிரி படிச்சா நான் ரேங்க் வாங்கலாம் அப்படின்னு கேட்டா நீ என்ன மாதிரி சொல்லுவாங்க? யா, நீ சொல்றது கரெக்ட் தான்டா ஆக்சுவலா. ஸோ ஸ்ட்ராட்டஜைசிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஜஸ்ட் பிகாஸ் லைக் இந்த லைக் எப்படி சொல்றது, இந்த 10 புக் இருக்கு, 11 புக் இருக்குது, இது எல்லாத்தையும் படிச்சுட்டு அப்படியே போயிட்டு எக்ஸாம்ல என்ன கேட்கறாங்களோ எழுதிடலாம், ரேங்க் வந்துடும், அப்படிலாம் இட் டசன்ட் ஒர்க் இன் தட் வே. டு பி ஹானஸ்ட், பிளானிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜைசிங் திங்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். as far as professional course is concerned, like நான் சிஏ ஸ்பெசிஃபிக்கா சொல்ல மாட்டேன், எனி கோர்ஸ் as such like சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ், ஈவன் எல்எல்பி, எம்பிபிஎஸ் எல்லாமே வந்து லைக் உங்களுக்கு வந்து பிளானிங் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ராட்டஜைசிங் திங்ஸ் ஈவன் இன் ப்ராக்டிகலி ஒர்க் ரிலேட்டடா இருந்தா கூட ஸ்ட்ராட்டஜைசிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஈவன் யூ வில் கன்கரன்ட் வித் திஸ் லைக் சிஏ ரேங்க் எடுக்கிறதுக்கு படிக்கிறதுலாம் எதுவுமே இல்லை. நான் ரேங்க் எடுத்துருவேன், நான் இது படிச்சா ரேங்க் எடுத்துருவேன் அப்படிலாம் இல்லை. Even an All India rank 1 or All India rank 50, they would have studied to clear exams in first attempt. That is their prime objective. அதுதான் அவங்களோட அப்ஜெக்டிவ். ஸோ இந்த ரேங்க் எடுக்கிறது எல்லாமே வந்து இட் இஸ் இன்சிடென்டல். பேசிக்கலி நம்ம வந்து அந்த 3 இயர்ஸ்ல நம்ம எல்லாத்தையும் எல்லா பேப்பரும் லைக் எல்லாம் பேசிக்கலி எல்லா கொஸ்டின்ஸும் நம்ம ஆன்சர் பண்ணணும். அதை தாண்டி வந்து நம்ம வந்து நம்மளோட கோர்ஸ் டுவர்ட்ஸ் லைக் இந்த ரிவிஷன் டைம்லலாம் வந்து நம்ம அவ்வளோ வந்து எக்யூப்டா இருந்திருப்போம், லைக் ரொம்ப டெடிக்கேட்டடா இருந்திருப்போம். எதுவுமே வந்து ஆப்ஷன்ஸ் இல்ல லீவ் பண்ணிட்டு வேற சாப்டர்ஸ் போகிறது அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டோம். லைக் பேசிக்கலி என்ன சொல்றதுன்னா, நம்ம படிச்சது நம்ம நார்மல் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல பாஸ் ஆகிறது, லைக் பாஸ் ஆகிறத விட ரேங்க் என்ன டிஃபரன்ஸ்னா அவங்களோட ஸ்ட்ராட்டஜி பெருசாலாம் டிஃபரன்ஸ். அவங்களோட உழைப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கும். லைக் அவங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்டடா படிச்சிருப்பாங்க. எதுவுமே டாஸ் தே வுட் ஹவ் நாட் கான் ஃபார் எனி டாஸ் as such with any chapters. எல்லா சாப்டர்ஸும் அவங்க மோஸ்ட்லி கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான். ஸோ பாஸ் ஆகிறதுக்கு தான் ஸ்ட்ராட்டஜி இருக்கு தவிர லைக் ரேங்க் எடுக்கிறதுக்கு அசட்ல நீங்க லைக் அந்த அதுல நிறைய ஃபேக்டர்ஸ் வச்சிருக்கு. லைக் நம்மளது வந்து அது 3 இயர்ஸ்ல என்ன எழுதுறோம் அது வேற ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஸோ நம்மளோட எத்தனை மார்க் எழுதணும் நம்ம வந்து லைக் எனக்கு தெரியும் நீ வந்து how many marks you wrote? சிஏ ஃபைனல் வந்து 4 எழுதுனேன். அது நம்ம கொரோனானால லீவ் வந்துச்சு கரெக்ட்டா, அதனால 4 எழுதுனேன். நான் எவ்வளவு எழுதுனேன்? 1 எழுதுனேன். எவ்வளவு எழுதுனா? ஒண்ணுமே எழுதல. சஞ்சா ஒண்ணுமே எழுதல. ஆனா 3 பேர் ரேங்க். 3 பேரும் ரேங்க் எடுத்தோம். சோ யூ ஹேவ் ரைட் 4 மார்க்ஸ். ஐ ஹேவ் ரைட் 1 மார்க், 1.5 மார்க் பேசிக்கலி. லைக் எப்படின்னா அது 1.5 என்னன்னா அந்த 1 மார்க் ஃபுல்லா எழுதுனேன். அந்த மார்க் எழுதுனதுக்கும் அது ஒரு பெரிய கதை இருக்கு. ஸோ 1 மார்க் எழுதுனா இன்னொரு மார்க்ல வந்து என்ன எழுதுனா வெறும் கீவேர்ட்ஸ் மட்டும் ஒரு அந்த கொஸ்டின் பேப்பரே வந்து 1 ஹவர்ல வந்து கீவேர்ட்ஸ் மட்டும் எழுதி வச்சிருந்தேன். லைக் எப்படின்னா ஒரு டீடைல் ஆன்சர் எழுதணும்னா அதுல கீவேர்ட்ஸ் மட்டும் என்னென்ன நடுவில் இருக்க சென்டென்ஸ்ல நான் வந்து ஓரளா நான் வந்து விஷுவலைஸ் பண்ணிட்டு இதெல்லாம் ஃபில் பண்ணிப்பேன், இதெல்லாம் ஃபில் பண்ணிப்பேன், வேற கீவேர்ட்ஸ் மட்டும் எழுதிட்டு அப்படி சேர்த்து. ஸோ பிகாஸ் ஐ வாஸ் லைக் நாட் எனக்கு அவ்வளவு பேஷன்ஸ் இல்ல. நீ வந்து எக்ஸாம் சீரீஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு மார்க் எழுதுன கரெக்டா? நான் வந்து வீட்டுலயே வந்து ஆக்சுவலா நான் கொஸ்டின் பேப்பரை கூட பிரிண்ட் எடுக்கல, போன்லயே கொஸ்டின் பேப்பரை பார்த்துட்டு நான் எழுதினேன். ஸோ அந்த அளவுக்கு நான் எழுதினேன்.
சஞ்சய், இந்த கதையை வேணாம், நீ எக்ஸாம் சென்டர்ல போயிட்டு எழுது, நீ கொஸ்டின் போன்ல கொஸ்டின் பார்த்து எழுது, நான் அதுதான் மார்க்கே எழுத மாட்டேன், நான் மார்க்கே எழுதல. ஸோ பட் ஆல் த்ரீ ஹவ் காட் Got ரேங்க். rank. கரெக்டா? அண்ட் சிமிலர்லி ரிவிஷன், நீ எவ்வளவு பண்ண ரிவிஷன்? 6 அதேதான் பேப்பர் 4 பண்ண. 5 பண்ணிருப்பேன். 6 கொரோனானால times. எக்ஸ்ட்ரா லீவ் ஆ கிடைச்சிருக்கு. 6 டைம்ஸ் பண்ண. 6 நான் பண்ணேன். 2 டைம்ஸ் தான். 6 ரிவிஷன். நீ எவ்வளவு ரிவிஷன் பண்ண எனக்கு தெரியும். பிகாஸ் யூ ஹேவ் லைக் ஆஸ் வி டோல், லைக் நம்ம வந்து ரொம்ப குரூப்பா லைக் பேசிக்கிட்டே இருப்போம்ல டெய்லி. என்ன பண்ண, ரொம்ப பேசணும், நல்லா வந்து சர்க்கிளா இருந்தோம். ஸோ நீ வந்து 6 பண்ண, நான் வந்து எவ்வளவு பண்ணேன்? 2. சஞ்சய் ஆல்சோ டன் 2 it seems. So you have also got rank. I have also got rank. சஞ்சயும் வாங்கினான். So ranker strategy, this is the path. No, it is not that way. It doesn't work in that way. And also இந்த மாதிரி லைக் இதுதான் பண்ணா ரேங்க் எடுக்கலாம். அப்படிதான் ஒருத்தருக்கும் அவங்களோட மென்டல் கேப்பபிலிட்டி, எவ்வளோ கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் தெரியும். எனக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு அது எனக்கு தெரியும். தட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி வென் யூ ஹேபிச்சுவேட், ஒன்லி வென் யூ ப்ராக்டிஸ் சம்திங். நீ வந்து இதுதான் உன்னோட மென்டல் கெப்பாசிட்டி உனக்கே எப்போ தெரிய வரும்னா, வென் யூ ஆர் டூயிங் சம்திங் அண்ட் யூ ஹவ் காட் சம் லைக் அதுல ஏதாவது ஒரு ஹிட்டானதான் உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் கரெக்ட் பண்ணாதான் என்னோட வந்து இதுல வந்து நிற்கும், இதுதான் என்னோட வந்து ரேமோட கெப்பாசிட்டி, ரோமோட கெப்பாசிட்டி, இதுதான் இந்த அளவுக்கு பச்சாதான் என்னால மண்டலில் நிற்கும், அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு we have to practice and we have to learn about ourselves. So strategizing அப்படின்ட்டு இல்ல, ஒரு பேசிக் ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, லைக் பேசிக் அட்வைஸ் என்னன்னா, சிஏ ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த 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 லெவலா கூட இருக்கட்டும், ஐசிஐ மாடியூல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து இட் கோஸ் வித்வுட் சேயிங். ஐசிஐ மாடியூல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஐசிஐயோட எம்டிபிஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆர்டிபிஸ் பேசிக்கலி ஐசிஐயோட ரிசோர்சஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட். ரைட்டிங் மார்க் எக்ஸாம்ஸ் ஆர் வெரி பீப்புள் ஷுட் நாட் டேக் அ ராங் அட்வைஸ். ஒருத்தர் வந்து மார்க் எழுதல ஆனா அவர் வந்து ரேங்க் எடுத்துறாரு அப்படின்னு வரக்கூடாது. மார்க் எழுதணும். அவர் லைக் ஹி மைட் பி லைக் ரொம்ப ரொம்ப சவுண்டா இருந்திருப்பாரு. ஸோ ஈவன் வித்வுட் ரைட்டிங் மார்க்ஸ் ஹி ஹஸ் செக்யூர்ட் ரேங்க். பட் தட் இஸ் நாட் அ குட் அட்வைஸ். அந்த எக்ஸாம் என்விரான்மெண்ட்ல நான் வீட்ல இருந்து எழுதினா கூட ஐ ஹவ் கிரியேட்டட் தட் எக்ஸாம் என்விரான்மெண்ட் வேர் பின் ட்ராப் சைலன்ஸ், நோ ஒன் இஸ் என்டரிங் இன்டு மை ரூம். நான் வந்து அந்த எக்ஸாம் என்விரான்மெண்ட்ல டிசிப்ளின்டா நான் வந்து எழுதினேன். ஸோ மார்க்ஸ் எழுதுறது அது இம்பார்ட்டன்ட். ICA module important, revising important, and most important one is 1.5 days strategy. நீங்க நம்ம எவ்வளவுதான் 2 மாசம் 3 மாசம் 4 மாசம் படிச்சாலும் அந்த 1.5 நாள்ல 1.5 daysல எவ்வளவு ரிவைஸ் பண்றோம் அது பார்க்கணும். லைக் எனக்கெல்லாம் வந்து உனக்கும் வந்து அந்த 1.5 day ஸ்ட்ராட்டஜில வாஸ்ட் டிஃபரன்ஸ் இருக்கும். அது என்னன்னு சொல்லியா நான் வந்து சிஏ ஃபைனல் ஆடிட்டுக்கு படிச்சிட்டு இருக்கேன். எப்படின்னா மண்டையை பிச்சுக்கிட்டு அந்த அவ்வளவு 15 நாள் 20 நாள் ஒரு 6 months படிச்சிருப்போம். அதெல்லாம் வந்து அந்த 1.5 daysல கவர் பண்ண ட்ரை பண்றேன். அந்த ஒரு 1.5ல முக்காவாசி முடிச்சிட்டேன். அந்த எக்ஸாம் முன்னாடி வெறும் 4 hour தான் வந்து தூங்கினேன். அப்படியே மண்டை வலிக்குது. அந்த ஹெட்டே கூட படிச்சிட்டு இருக்கேன். அப்ப வந்து ஒருத்தன் கால் பண்றான். ஸோ இவன் தான் கால் பண்ணிட்டு என்னடா படிச்சிட்டு இருக்க அப்படின்னு. நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் நான் வந்து இப்படி படிச்சிட்டு இருக்கேன், ரொம்ப கடுப்பா போகுது அப்படின்ட்டு போறேன். அது மாதிரி நானே கேட்கறேன் உனக்கு எப்படா போகுது அப்படின்னு. நானும் எக்ஸ்பெக்ட் பண்றேன் அவனும் வந்து வெறித்தனமா படிக்கிறான். ஸோ நானும் வந்து ஜஸ்டிஃபை ஆகும் இருக்குல்ல, ஓகே அவன் படிக்கிறான் நம்மளும் படிக்கணும் அப்படின்னு. அவன் வந்து என்ன சொல்றான், நான் வந்து விளையாட்டு இருக்கேன்டா வெளிய அப்படிங்கிறான். அது ஏதோ பொம்பரை ஏதோ விளையாட்டு இருக்கேன் அப்படின்றான். எனக்கு செம்ம கடுப்பாயிருச்சு. ஒரு சைட்ல நான் வந்து மண்டையை பிச்சுக்கிட்டு ஒரு 4 hour தான் தூங்கி படிச்சிட்டு இருக்கேன். அவன் அங்க விளையாட்டு இருக்கான். அதுக்கத்த எக்ஸாம் ரிசல்ட் அன்னைக்கு பார்த்தா 2 பேரும் ரேங்க். சரி நீங்க வந்து உண்மையாவே ஏதாவது விளையாட்டு இருந்தியா இல்ல போய் சொன்னியா? ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க நான் படிக்கவே இல்லடான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துருவாங்க. அந்த மாதிரி சொன்னியா இல்ல என்ன பண்ணு? இல்ல லைக் நான் வந்து ஏன்னா நம்மளோட ஸ்டடீஸ் வந்து நம்ம வந்து we have been very much truthful. நான் என்ன படிக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சா உனக்கும் தெரியும், நீ என்ன படிக்கிறேன்னு. நம்ம வந்து லைக் இல்ல சும்மா நீ சொல்றது எனக்கு புரியுது. பட் ஆடியன்ஸ் தே ஷுட் ஆல்சோ நோ we are not exaggerating. நிஜமாலே நான் விளையாடிட்டு தான் இருந்தேன். ஏன்னா நான் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணது வேற மாதிரி. கிருபாக்கு வந்து எப்படின்னா வந்து அந்த 1.5 daysல மொத்தம் சிலபஸும் கவர் பண்ணணும் அந்த மைண்ட் செட்ல இருக்கவன் கிருபாகர். எனக்கு என்னன்னா நான் வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே நான் அந்த 1.5 days பத்தி ஃபர்ஸ்ட் யோசிச்சுட்டேன். லைக் 1.5 daysல என்னால எவ்வளவு முடியும் அப்படின்னு உட்காந்து யோசிச்சேன். என்னால முடியாதுன்னு நான் டிசைடட். அந்த 1.5 daysல நான் மாங்கன்னு படிச்சுட்டு ரொம்ப ப்ரெஷர் ஆயிட்டு எக்ஸாம் சென்டர்ல போயிட்டு அந்த 3 hours எழுதுனா இட் இஸ் ஆஃப் நோ பாயிண்ட். ஆக்சுவலா இவ்வளவு நாள் படிச்சுட்டு அந்த 1.5 days நான் வந்து ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணிட்டேன். என்ன பண்ணிட்டேன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எஃப்ஆர். ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எஃப்ஆர். ஸோ அந்த எஃப்ஆருக்கு முன்னாடி வந்து ஆடிட்டை வந்து மொத்தமா ரிவைஸ் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி வந்து ஏதோ ஒரு தியரி சப்ஜெக்ட் ரிவைஸ் பண்ணிட்டேன். எப்படின்னா எஃப்ஆர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 20th எக்ஸாம் நான் எஃப்ஆர். அதுக்கு முன்னாடி ஒரு 5 நாள் எஃப்ஆர் ரிவைஸ் பண்ணா அதுக்கு முன்னாடி கரெக்டா 13, 14, 15 ஆடிட்டர் ரிவைஸ் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி ஒரு தியரி ரிவைஸ் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு ஆடிட் எக்ஸாம் எப்போ வந்தது? 23rd வந்தது. நான் 13, 14, 15 தான் ஆடிட் படிச்சிருக்கேன். ஸோ 23rd வரும்போது there is only 7 days gap between.
ஸோ 7 or 8 days. ஸோ அந்தனால எனக்கு என்ன ஆச்சுன்னா, ஐ ஹேட் தட் கான்ஃபிடன்ஸ் பேசிக்கலி. இப்பதான் படிச்சேன், எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு, எல்லாம் ஞாபகம் இருக்கு, இப்பதான் படிச்சேன். ஏன்னா எனக்கு தெரியும் இந்த பேப்பர்லாம் வந்து 1.5 days என்னால ரிவைஸ் பண்ண முடியாது அப்படின்னு நான் வந்து ஐ ஹவ் டிசைடட். எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நான் எதுக்கு நான் போயிட்டு மாங்க படிக்கணும், என்னோட ஸ்ட்ராட்டஜியை நான் மாத்துறேன். இப்பதான் சொன்னேன்ல, லைக் ஸ்ட்ராட்டஜைசிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜைசிங் தான் இந்த ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஸ்ட்ராட்டஜியை மாத்திட்டேன். ஸோ ஐ வாஸ் கூல் அண்ட் ஆஃப் லைக் ரைட்டிங் இது எல்லாமே. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜி மாத்திட்டேன். ஸோ இட் ஹஸ் வென்ட் வெல், இட் ஹஸ் ஒர்க். நைஸ் நைஸ். அது பார்த்தோன்னே எனக்கு வந்து ரொம்ப மைண்ட் ப்ளோவிங்கா இருந்துச்சு. ஏன்னா ஒரு டிஃப்ரெண்டா வி ஆர் லைக் லைக் என்ன சொல்லுவாங்க, ஒரு காந்தகத்துல நார்த் போல் சவுத் போல் மாதிரி நம்ம 2 எக்ஸ்ட்ரீம்ல இருப்போம். நான் வந்து நிறைய ரிவிஷன் பண்ணி நிறைய மார்க் டெஸ்ட் எழுதுனாதான் பாஸ் ஆக முடியும், ரேங்க் வாங்க முடியும், அந்த மாதிரி சொல்லுவேன்னு வச்சுக்கோ. நீ வந்து ஒரு வாட்டி படிச்சாலும் வந்து லைக் ஒரு 6 மாசம் கழிச்சு கேட்டாலும் உன்னால சொல்ல முடியும், அந்த அளவுக்கு படிப்ப, ரொம்ப டைம் எடுத்து படிப்ப. பட் யூ எண்ட் அப் கெட்டிங் ரேங்க். So it doesn't like Exactly. ஒவ்வொரு பர்சனுக்கு அவங்களுக்கு ஏத்துக்க மென்டல் கெப்பாசிட்டி அதுக்கேத்த மாதிரி தான் மாறும். ஸோ யா கிளாட் தட் நம்ம 2 பேர் ரேங்க் வாங்கணும். இது வந்து இன்டர்வியூல சொல்றோம். எனக்கு ஹாப்பியா இருக்கு. In fact we would have not on the time we would have not just like anticipated like we would be sitting here giving interview all the things. நம்மளா வந்து அதை யோசிச்சிருக்க மாட்டோம். படிச்சத பத்தி பேச போறோம் அப்படின்னு நினைச்சே பார்த்திருக்க மாட்டோம். அண்ட் இது மோர் தென் ஒரு பாட்காஸ்ட் மாதிரி இல்லாம அந்த பழைய ரீகலெக்டிங் மெமரிஸ் மாதிரி இருக்கு. எக்ஸாக்ட்லி, இட் இஸ் இன் ஃபேக்ட் செரிஷ் பண்ற மாதிரி இருக்கு நமக்கு அந்த மெமரிஸ்ல. நான் ஃபோன் ஃபைனல் क्वेश्चन and also to your information. சொல்லு. And also one important thing is like we have done a mistake actually. எக்ஸாம் முன்னாடி நம்ம எவ்வளவுதான் குரூப் ஸ்டடிஸ் பண்ணா கூட, எவ்வளவுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணா கூட ஓகே, எக்ஸாம் டே அன்னைக்கு வந்து எக்ஸாம் எழுதினதுக்கு அப்புறம் வந்துட்டு கால் வச்சுட்டு அந்த எக்ஸாம் பேப்பர் பத்தி டிஸ்கஸ் பண்றது மேபி we can avoid because that mistakes we have done. I have done to you. So audit நீ வந்து 1.5 நாள் வந்து உட்கார்ந்து மாங்கன்னு படிச்சு எழுதினா கூட அந்த ஆடிட் பேப்பர் நீ சரியா எழுதல. லைக் சில क्वेश्चंसலாம் வந்து நான் பாஸ் ஆயிடுவேன் தெரியும். எனக்கு ஸ்ரீகுமார் இருந்தா பயம். எஸ்கேட் வந்து அவன் தான் அடுத்த எக்ஸாம் படிக்கவே இல்ல. அந்த நான் 1.5 நாள்ல நான் ஆடிட் படிக்கலனாலும் நான் ரொம்ப நல்லா எழுதிருந்தேன் அந்த ஆடிட் ஆக்சுவலா. ஏன்னா லைக் நான் வந்து ஆக்சுவலா ஸ்ரீக்கு தான் ஃபர்ஸ்ட் கால் அடிச்சேன். அவனோட கால் அடிக்கும் போதுதான் மச்சான் இதுக்கு இந்த ஆன்சர், என்னோட சொல்றேன் இந்த ஆன்சர், அவன் பாயிண்ட் அதுக்கப்புறம் அடுத்த பேப்பருக்கு படிக்க ஆரம்பிக்கல. சோ அது பண்ணக்கூடாது ஆக்சுவலா. நம்ம அடுத்த பேப்பர் வந்து படிக்கிறதுக்கு அதுல கான்சென்ட்ரேட். ஆனா நீ அந்த பேப்பரை கால் நீ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, பேங்கிங் கம்பெனி பத்தி காரோ வந்து ஆடிட் பத்தி பயம் இல்ல எனக்கு. எஸ்சிஎம்பி பேப்பர் எழுதிட்டு பாஸ் ஆவானா அப்படின்னு பயம் இருந்துச்சு. ஆனா எனக்கு அடுத்த நாள் எலெக்டிவ் தானால நான் மேனேஜ் பண்ணிட்டேன். சோ டெஸ்ட் வந்தவனே எப்படி எழுதணுமோ இல்லையோ நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு தான் படிக்கணும், அதை பத்தி யோசிக்கணும். சோ அது வந்து ஒரு அட்வைஸ் ஃபார் ஆல் தி ஆடியன்ஸ் லைக் ஜூனியர்ஸ்லாம், அந்த பேப்பர் பத்தி யோசிக்காதீங்க. நம்ம என்ன பண்ணுவோம்னா போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு இது பண்ணுவோம், லைக் ஆன்சர் கீ வச்சுட்டு இல்ல ஏதாவது ஒரு ஆன்சர் பார்த்துட்டு இதுக்கு எவ்வளவு மார்க் வரும், இது எவ்வளவு மார்க் 40க்கு மேல வருதா, அந்த மார்க் மாத்தி மறுபடியும் போட்டு பார்ப்போம். இதுல கம்மி பண்ணிட்டு அதுல கம்மி பண்ணிட்டு அதுல நம்ம வாட் we are not understanding is we are killing time actually. பேப்பருக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம வந்து we are losing. So அது பண்ண வேணாம். So that is the mistake we have done. But anyhow it has not cost us so much. So நம்மளுக்கு வந்து அது ரொம்ப காஸ்ட் இல்ல. might be it would have cost us to some extent. நம்மளுக்கு என்ன உனக்கு ஒரு 4 ரேங்க் முன்னாடி போறது அது காஸ்ட் ஆயிருக்கும். எனக்கு வந்து ஒரு 10 ரேங்க், எனக்கு ஒரு மிஸ்டேக் பண்ணிருந்தேன் ஆக்சுவலா. லைக் இந்த ஓபன் புக் அந்த புக்கே விட்டு போயிட்டேன். சோ அது பண்ணல. அதுக்கு அதுலயே ஒரு 10 மார்க் போச்சு. அது ஒரு 10 ரேங்க் ஆக்சுவலா. அதோட ஓகே ஃபைன், ஹாப்பி வித் ஒரு மார்க்கோ ரேங்க் தான். பட் ஓகே நம்ம ஹாப்பி. ரேங்க் எல்லாம் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் ஹாப்பி ஃபார் கெட்டிங் ரேங்க். நம்ம கஷ்டப்படுறதோட எனக்கு ஸ்ரீகுமார் படிக்கல எனக்கு ஃபீல் ஆச்சு. நம்ம அந்த அளவுக்கு க்ளோஸா பண்றான்னு நான் எப்படி பாப்பேன்னா, நம்ம வந்து he used to call me actually. எக்ஸாக்ட்லி அவன் தான் காலே பண்ணல, அவன் பண்ணுவான் பையன். அண்ட் எனக்கு எப்படி தோணுது, 6 மாசம் படிச்சிருக்கோம் கரெக்டா, 6 மாசம் படிச்சுட்டு அந்த எக்ஸாம் ஃபெயிலே ஆனா கூட நெக்ஸ்ட் நம்மளுடைய அப்ஜெக்டிவ் என்ன இருக்குன்னா ஒரு அட்லீஸ்ட் 60 மார்க் எடுத்தா அட்லீஸ்ட் அந்த சப்ஜெக்ட் ஆச்சும் படிக்க தேவை. எக்ஸாக்ட்லி அதுதான் டு ஆல் தி யங்ஸ்டர்ஸ் ஹியர். லைக் நம்ம என்ன அட்வைஸ் பண்றோம்னா, ஜோ யூ ஹவ் குட் ஆர் நாட் 3 hours, அந்த 3 hours மறுபடியும் போயிட்டு நீங்க வந்து கேட்க போறது இல்ல, ரிட்டர்ன் வந்து எதுவும் லைக் போயிட்டு சேஞ்ச் பண்ற போறது இல்ல. ஸோ யூ ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் தி நெக்ஸ்ட் பேப்பர். 8 பேப்பர்ஸும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வேணும்னா பண்ணிக்கோங்க, பிகாஸ் யூ ஹேவ் ஆம்பிள் அமௌண்ட் ஆஃப் டைம். அந்த டைம்ல என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. சோ அந்த நெக்ஸ்ட் பேப்பர் அந்த டைம்ல 1.5 days எதுவும் பண்ண வேணாம். தட்ஸ் a good thing. சோ எக்ஸாம் முடிச்சிட்டு வந்து யாரும் வந்து பேப்பரை டிஸ்கஸ் பண்ணாதீங்க. அண்ட் ஃபைனலா
சிஏ ஜேர்னி வந்து உனக்கு வந்து டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். ரொம்ப ஈஸியான ஒரு பெட் ஃபுல் ஆஃப் ரோசஸ் அந்த மாதிரி இருந்திருக்காது. நிறைய பள்ளம் மேடு அப்படி இருந்திருக்கும். ஸோ இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சிருக்கேன். அண்ட் ஒருத்தங்க வந்து கேக்குறாங்க, இந்த சிஏ கோர்ஸ் நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சியே அது ஒர்த்தா, இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சதுக்கு அப்படின்னு அப்படி கேட்டா நீ என்ன ஆன்சர் பண்ணுவ? திருவா லைக் இட் கோஸ் வித்வுட் சேயிங் டா. நீ அங்க இருக்கிற, நான் இங்க உட்காந்துட்டு இருக்கேன். நம்ம நினைச்ச லைஃப் நம்மளுக்கு கிடைச்சது இட் இஸ் பிகாஸ் we have completed what we have for what we have put almost the most effort in our entire life. ஆக்சுவலா நம்ம எதுக்குமே அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்க மாட்டோம். கரெக்ட் சிஏக்கு தான் கரெக்ட். நம்ம அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கோம். ஸோ இட் கோஸ் வித்வுட் சேயிங் இட் இஸ் ஆப்வியஸ்லி worth doing so, putting so much of hard work. ஆல்மோஸ்ட் நம்ம ஏஜ்ல டீன்ஸ்ல இருந்து 20 போற ஏஜ்ல we have not even celebrated even a single new year of that 4 years or four and எக்ஸாக்ட்லி. a half years. நான் ரம்ஜானுக்கும் வந்து கிளாஸ்க்கு வந்தேன், பக்ரீத்க்கும் நான் கிளாஸ்க்கு வந்திருக்கேன், நீயும் வந்து வந்திருக்க. ஸோ இன்னும் ஃபெஸ்டிவலுக்கு டைம்ல தமிழ் நியூ இயர்க்குலாம் போயிருக்கோம். அந்த டைம்ல எல்லாம் நம்ம நிறைய போயிருந்தோம். ஸோ அதெல்லாம் வந்து we have சாக்ரிஃபைஸ் just எல்லாம். sacrificed. ஸோ அது எல்லாமே இட் இஸ் worth doing so. நான் வந்து அது சொல்லவே மாட்டேன், இட் இஸ் worth doing so பண்றா. இன்னைக்கு நம்ம இங்க இருக்கோம்னா we should not compare with anyone. To be honest, people who has enjoyed, who might have enjoyed at that time, might be now they would be regretting means like நம்ம அந்த டைம்ல வந்து we would have done something productive. இந்த மாதிரி ஏதாவது வந்து கஷ்டப்பட்டிருந்தா கூட இப்போ நம்ம வந்து ஒரு நல்லா இருக்கும் ஆக்சுவலா. லைக் நம்ம வந்து நம்மளோட லைஃப்லயும் we are stable, we are stabilized and we are happy doing so. நம்ம இங்க பாரு, like 5 days we are working or 6 days we are working and then we are actually financially, people who speak about the term financial independence, financial upliftment, all the things, doing this course is very much recommended, because with a very minimal investment, you can achieve a very great height, where there are many competent courses, many professional courses where huge amount of investment is required. I'm not saying about the efforts. Obviously, huge amount of efforts is required in CA. I'm saying about the monetary terms. In monetary terms, huge amount of efforts or huge amount of investment is required. ஸோ இதுல வந்து as long as நம்மளுக்கு வந்து we have the grit, determination of நான் இப்போ பண்ணி தான் ஆகும் அப்படின்னா, with a very minimal amount of investment நம்ம வந்து இது வந்து we can crack. And also even ஆர்டிகல்ஷிப்லாம் பிக் ஃபோர்லாம் போயிட்டாங்கன்னா, அந்த பிக் ஃபோர்ல இருந்து வர ஸ்டைஃபண்டே நம்ம போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டை விட அதிகமா வந்துடும். ஸோ இட் இஸ் ஹைலி ரெக்கமெண்டட்ரா ஃபார் பீப்புள் ஹூ ஆர் லைக் ஃபேமிலி வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஆர் லோவர் மிடில் கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு கொண்டு போகணும்னு நினைக்கிற பசங்களுக்கு, பொண்ணுங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இட் இஸ் ஹைலி ரெக்கமெண்டட். ஸோ தே கேன் வெரி வெல் டூ. கிளாசிக் எக்ஸாம்பிள் இஸ் லைக் நாங்களும் இருக்கோம், எங்களை விட எங்களோட சீனியர்ஸும் இருக்காங்க. ஸோ அவங்களாம் கிளாசிக் எக்ஸாம்பிள். ஸோ எவ்வளோ எஃபர்ட்ஸ் எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து பலன் கிடைக்கும். அண்ட் ஆல்சோ Almighty who is sitting with who is seeing all of us, like he will give for what we have invested, for the efforts which we are taking. அவன் வந்து எல்லாமே கரெக்டா அளந்து கொடுப்போம். ஸோ இட் இஸ் ஹைலி ரெக்கமெண்டட். அதான் நம்ம 21 இயர்ஸ்ல வந்து சிஏ முடிச்சுட்டு நம்மளுக்கு கரியர் growth ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ ஒரு ஐடில வந்து ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு பாக்குற அந்த கரியர் growth வந்து நம்ம இந்த சிஏ முடிச்சனால சீக்கிரமாவே பார்த்தோம்ல. அந்த ரெஸ்பெக்ட், அந்த ஃபேமிலி லெவல்ல இப்போ வெளியே போறப்ப ரெஸ்பெக்ட் உண்மையா செம்மையான லைஃப்ல நான் பெரிய அச்சீவ்மெண்ட்னா வந்து அந்த சிஏ கோர்ஸ் முடிச்சுட்டு என் பேர் முன்னாடி வந்து சிஏ போட்டதுதான். We had a wonderful podcast. என்னுடைய தாட்லாம் வந்து எனக்கே ரொம்ப யூஸ் ஆச்சு. அண்ட் இது வந்து சிஏ ஃபைனல் இன்டர்மீடியட் ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்லாம் ரொம்ப யூஸ் ஆகும். Obviously it will be helpful to them. அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் ஆகும். ஸோ ஏதாவது அவங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா கூட they can just ping in your comment section. அவங்களுக்கு வந்து லைக் இன்னும் வந்து டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு, இன்னும் நிறைய இனிஷியேட்டிவ் எடுக்கிற ஆக்சுவலா. நீ யூடியூப் கிளாஸஸ் எடுக்கிற, லைக் யூடியூப் லெக்சர்ஸ், யூ ஆர் ஜஸ்ட் ஸ்பீக்கிங் வித் மெனி சார்ட் ஸ்டூடெண்ட்ஸ் who have just faced all this struggles, all the things. அவங்களோட லைஃப் எக்ஸாம்பிள் கொடுத்துடுற, டெலிகிராம் சேனல் நடத்துற, இன்ஸ்டாகிராம்ல வந்து யூ ஆர் போஸ்டிங், யூ ஆர் டூயிங் a very great initiative, Thiruvakaran. Hats off to you actually. Thanks, very good actually. So proud of you, Thiruva. இல்லடா, I am not saying இது வந்து நான் I'm not sarcastic. Might be நான் வந்து ஸ்டார்ட் ஆகணும், டெஸ்கே ஸ்டார்ட் ஆகணும், சண்டே ஸ்டார்ட் ஆகணும், சுரேஷ் ஸ்டார்ட் ஆகணும், இவங்களுக்குலாம் வந்து this should be like normal day in and day out. இது வந்து நம்ம பண்ணது ஓகே. பட் people who don't know how this journey would be, எப்படி இருக்கும் அவங்களுக்கு தெரியாத அவங்களுக்குலாம் வந்து this should be like an eye opener. ஸோ நம்மளுக்கு யாருமே இல்லாத டைம்ல அவங்களுக்குலாம் வந்து இது ஒரு ஐ ஓப்பனர். ஸோ கிரேட் இனிஷியேட்டிவ், ஆல் தி பெஸ்ட். வெரி நைஸ் ஆக்சுவலி. கண்டிப்பா உன்னுடைய அந்த ஸ்டோரி வந்து நிறைய அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இன்ஸ்பயர் ஆயிட்டு they'll come and do CA அப்படின்னு நினைக்கிறேன். And thanks once again for spending your valuable time with us. Thanks, Raf. Yeah, anytime, Kiruba. Yeah, thank you so much.
Yeah. அண்ட் தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் அதை வந்து கமெண்ட்டில் கேளுங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்ச யாரையாச்சும் நான் வந்து இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அவங்களோட பேரை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அவங்கள ரீச் அவுட் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். அண்ட் அவங்க ஓகே சொன்னாங்கன்னா அவங்க கூட இன்டர்வியூ எடுக்கிறேன். அண்ட் நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம் ஆர் டெலகிராம் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணலைன்னா அதோட லிங்க் கீழே கொடுக்குறேன். ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் கூடிய சீக்கிரம் நம்ம வந்து வெப்சைட்டையும் வந்து ஆரம்பிக்க போகிறோம். அதோட லிங்க் கீழே கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். And that's it for the video. Thank you guys. See you guys in another interesting video. Until then. இது வந்து someone suggested in the previous videoல மைக் நல்லா இல்லை அப்படின்னாங்க. ஸோ அதுக்காக வந்து மைக் வாங்கியிருக்கோம். இதோட குவாலிட்டி நல்லா இருக்கானும் அப்படி செக் பண்ணி சொல்லுங்கள் கமெண்ட்ல.